வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஆடி பெருக்கு. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புளிக்காய்ச்சல் ஏற்கனவே நான் காய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ புளியோதரை, அதுக்கப்புறம் தயிர் சாதம், எல்லா பருப்பும் போட்ட ஒரு வடை, அப்புறம் பால் பாயசம். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து தேங்காய் சாதம் எப்படி, தேங்காய் சாதம், அப்புறம் எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், எள்ளு பொடி சாதம், உளுத்தம் பொடி சாதம், அப்புறம் புளிக்காய்ச்சல் காய்ச்சிட்டு எப்படி வந்து சாதம் கலக்கணும் எல்லாமே வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஆடி 18 பேருக்கு வீடியோ பார்த்துட்டே வந்திருந்தோம் இல்லையா. ஸோ ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்கலைன்னா நீங்கள் போய் அதையும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதை தான் நான் இப்போ கலக்க போகிறேன். எல்லா பருப்பும் எப்பயுமே வந்து உளுந்த வடை தானே பண்ணுறோம். அதனால் இன்றைக்கி வந்து எல்லா பருப்பும் போட்ட ஒரு வடையும் பால் பாயசமும் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வடைக்கு அளவு சொல்லிடுறேன் நான். 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு. ஃபஸ்ட்டு வந்து இந்த 3த்தையும், அதாவது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இதை 3த்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, இதை அலம்பிட்டு இதை தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 ஹவர் ஊற வச்ச பருப்பு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 வரமிளகா சேர்க்குறேன். அரைச்ச உடனே நம்ம இது வந்து குறந்தான் அரைச்சிக்க போகிறோம். பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டுருவோம். வடைக்கு வந்து குறன்னு அரைச்சாச்சு. இது வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சது, நம்ம வந்து பாசிப்பருப்பு அரைக்கலை. ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். வடைக்கு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கரண்டி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி இருந்தால் அதை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து காய்ச்சின பால் தான். ஸோ அதை விட்டுக்கலாம். பால்லே வேகட்டும் அரிசி. பாயசத்துக்கு வந்து அரிசி வந்து இந்த கரண்டியில் 1 கரண்டி அரிசி எடுத்துட்டுருக்கேன். இப்போ வந்து வடையை தட்டிக்கலாம். நாம வடை நல்லா எடுத்துருவோம். பாயசமும் இந்த பக்கம் பாருங்கள் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. பால்லே தான் வந்து அந்த அரிசி வந்து வேகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் பாயசத்துக்கு. வடை போடும்போது இப்படி மாவை எடுத்துட்டு இப்படி ஒரு தட்டிட்டு அப்படியே போட்டுருங்க. தட்ட வேண்டாம் கையில். இப்படி இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்படி தட்டாதீங்க, அப்போ வந்து கல் மாதிரி இருக்கும் வடை. இது எங்கள் மாமியாரோட டெக்னிக். அப்படி போட்டு அப்படியே போட்டுருவாங்க. வடை வந்து உள்ளே எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? சூப்பராக இருக்கு பாருங்கள். பாருங்கள், தட்டாமல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து வடை வந்து வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் பார்த்தாலே. அதனால் தட்டாமல் போடுங்க வடையை. பாருங்கள், பால்லே நல்லா வெந்தெடுத்து பாருங்கள் அரிசி. நான் வந்து இந்த 1 கரண்டி அரிசிக்கு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அரிசி நான் சொன்ன மாதிரி பாஸ்மதி அரிசி தான் எடுத்துக்கணும்னு இல்லை, எந்த அரிசி வேணாலும். இப்போ பச்சை அரிசி எடுத்துக்கலாம் நீங்கள், சாப்பாட்டு அரிசி. இப்போ வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன் பாலில், அதையும் சேர்த்துறேன். இப்போது
1/2 லிட்டர் பால் காய்ச்சினேன். ஃபஸ்ட்டு வந்து சாதம் வந்து வேகிறதுக்காக கொஞ்சம் பால் விட்டுட்டோமா, மிச்சம் இருக்கிற பாலை வந்து இப்போ சேர்த்தாச்சு. ஸோ நம்மளுடைய பால் பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. இப்போது கடைசியாக நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் 1/2 லிட்டர் பாலுக்கு. நட்ஸ் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே மிக்ஸ் பண்ணது, அக்ரூட் எல்லாமே வந்து சேர்த்து பொடி பண்ணது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நட்ஸ் பவுடர் போட்டதுனால நான் முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து போடலை, மேலாக 1 ஸ்பூன் நெய் விடுறேன். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் இப்போ வீட்டில் நட்ஸ் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பை வறுத்து போடலாம். இப்போ நம்ம போட்டிருக்கோம் பவுடர் நல்லா, அதனால் அதெல்லாம் தேவையில்லை. அவ்வளோதான், நம்மளுடைய பால் பாயசம் ரெடி ஆகிடுது. பாருங்கள், தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. தாளிக்க மட்டும் தாளிக்கணும். இந்த பக்கம் வந்து புளிக்காய்ச்சல் சாதமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியோதரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம அன்றைக்கே எல்லாம் தாளித்து ரெடியாக வச்சுருக்கோம். மேலாக பச்சை கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் தயிர் சாதத்துக்கு வந்து பாருங்கள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுப்பில் வந்து இலுப்பக்கரண்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அப்படியே அந்த சூடோட வெங்காயத்தில் விட்டுருங்க. அவ்வளோதான். நம்மளுடைய தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து சுக்கு பொடி சாதம் கலக்க போகிறோம். நம்ம வந்து புளியோதரை ரெடி பண்ணியாச்சு, தயிர் சாதம் ரெடி பண்ணியாச்சு, பால் பாயசம் ரெடி ஆகிடுது, பருப்பு வடையும் ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது வந்து சுக்கு பொடி சாதம் தான் கலக்க போகிறோம். ஏற்கனவே வந்து நான் சுக்கு பொடி வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. இப்போ நான் எடுத்துட்டு இருக்க சாதத்துக்கு அளவுக்கு வந்து நான் இப்போ வந்து சுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ண போகிறேன். அந்த அளவு சொல்கிறேன் பாருங்க. நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். சரியா, இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சு 1 ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு. ஃபஸ்ட்டு இதை வறுத்துப்போம். ஸோ பாதி வறுபட்ட உடனே சுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். நாம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே அது வறுபட்டுரும். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து ஆறின உடனே அரைச்சிக்கலாம். நம்ம பொடி பண்ணிக்கலாம். சுக்கு பொடி அரைச்சிட்டோம். கொஞ்சமாக பண்ணுறதுக்கு நான் சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே சுக்கு பொடி எப்படி அரைக்கணுங்கிறத பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்கோம், சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது சுக்கு பொடி சாதத்துக்கு. பட் நான் எண்ணெய் வச்சேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாளிக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிடுது. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய சுக்கு பொடி சாதமும் ரெடி ஆகிடுது. பாருங்கள், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. வடை, அப்புறம் பால் பாயசம், புளியோதரை, அதுக்கப்புறம் சுக்கு பொடி சாதம், தயிர் சாதம்,
ஸோ நான் அப்பளம் பொரிச்சிருக்கேன். நீங்கள் அப்பளமோ வடாமோ எது வேணாலும் பொரிச்சிக்கலாம். அவியல் கூட பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு எல்லா சாதமும் கலந்து காமிச்சிருக்கேன், அதாவது எல்லா சாதமும் கலந்து காமிச்சிருக்கேன். அப்புறம் சுக்கு பொடியும் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஆடி பெருக்கு சமையல் வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.